என்னது, இவர் கூட சினிமால எல்லாம் நடிச்சிருக்காரா? அட ஆமாங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே சில படங்கள், சில நாடகம்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மொத்தமாவே 2 படம், 2 சீரியல், 4 நாடகம் நடிச்சிருக்காங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது அவர் நடிச்ச அந்த 2 படங்களை பார்க்கலாம். இவரோட ஃபர்ஸ்ட் படம் கலைஞரோட வசனத்துல 1987 ரிலீஸ் ஆன ஒரே ரத்தம். இந்த படம் தான் ஸ்டாலினுக்கு ஃபர்ஸ்ட் படமா இருந்துச்சு. சுக்குநூறாக்க வேண்டிய ஆலைகளை தாளமுத்து ஜாதி வரிய விஷவசு மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான். அடுத்ததான் ஸ்டாலினோட 2வது படமான மக்கள் ஆணையிட்டால். இதுவும் வந்து கலைஞரோட வசனத்துல 1988 ரிலீஸ் ஆச்சு. அடுத்ததா ஸ்டாலின் வந்து 2 சீரியல்ல நடிச்சிருக்காருன்னு சொன்ன இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து குறிஞ்சி மலர். இந்த நாட்டினுடைய திருப்பு முனைகளாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற ஈடு இணையற்ற இளைய சமுதாயத்தின் இணைய நண்பர்களே, அடுத்ததான் அவருடைய 2வது சீரியலோட பேர் வந்து சூர்யா. என்ன இதெல்லாம்? நேத்து 8 வாரம் முடிச்சு ஃபைனல் கமிச்சாச்சு. இப்படி கண்டதையும் கிறுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கியா? அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4 நாடகத்திலையும் நடிச்சிருக்காங்க. நாளை நமதே, முரசே முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாடகத்திலையும் நடிச்சிருக்காங்க. பொய் சொல்றத தமிழ் கத்து கொடுக்கல. தைரிய படிச்ச உடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.